அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். விடை வகைகளை பொறுத்துக. சுட்டி கூறுவது என்ன விடை, மறுத்து கூறுவது என்ன விடை, இனமாக கூறுவது, உடன்பட்டு கூறுவது. இதற்கு சுட்டி கூறுவது, இப்போ கடை எந்த பக்கம் உள்ளதுன்னா இந்த பக்கம் உள்ளது. சுட்டு விடை. மறுத்து கூறுவதுன்னா மறைவிடை, கடைக்கு போவாய்னா போக மாட்டேன்னு சொல்றா மறைவிடை. இனமாக கூறுவது இனமொழி விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னா கட்டுரை எழுத தெரியும்னு சொல்றது இனமொழி விடை. உடன்பட்டு கூறுவது, அதாவது நீ போறேன்னா நான் போறேன் அப்படின்னு சொல்றது நேர்விடை. இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. நாயு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தமிழர் கப்பற்கலையில் படிச்சிருப்போம். நாயு என்பது எதை குறிக்கிறது? நாயு என்பது நாவாய் என்னும் சொல்லை குறிப்பதாகும். சரியான நிறுத்தற் குறித்தொடரை காண்க. எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. இது நம்ம முதல்ல பார்த்ததுன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு ஆச்சரியத்தோட எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. எழுத்து வழக்கு: வாடைக்காத்து, வீசியது, வீசுது, வீசின, வீசியது. இதில் காத்துன்னு வந்திருக்குது, இதில் வீசுது, வீசின. சரியான ஒன்று வாடை காற்று வீசியது என்பது சரியான விடை. பேச்சு வழக்கு தொடரை காண்க. எங்கடா போற, எங்கே போற, எங்கடா போகின்றாய், எங்கே போகின்றாய். இதில் பேச்சு வழக்கு தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கடா போற, போரே அப்படிங்கிறது தான் சரியான பேச்சு வழக்கு தொடர். எந்த இரண்டு சொற்கள் இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும்? பாடறிந்து. இதற்கு என்ன வரும்? பாடு கூட்டல் அறிந்து என்பது சரியான விடை. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பகுபத உறுப்புகள் என்ன வினாச்சொல் வரும்? என்ன சொல்லுவோம்? பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் என்பது சரி. சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்தல். சாலைகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றியிருக்கும், இணைப்பு சொல். இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். இதற்கு என்ன வரும்? சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும், அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் என்பது சரி. கல் இருபொருள் தருக. கல் என்பதன் இருபொருள் என்ன? இதில் பார்த்தீங்கன்னா கற்றல், இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள் கல். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒன்று. ஈக்குவாலிட்டி, இச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லை தேர்க. ஈக்குவாலிட்டினா என்ன வரும்? சமத்துவம் என்பது சரியான சொல்லாகும். கலை சொற்கள் அறிதல். கண்ணியம்னா ஆப்ஷன்ல பாருங்க வாய்மை, உபதேசம், கொள்கை. கண்ணியம் டிக்னிட்டி, வாய்மை சின்சியாரிட்டி, அடுத்தது உபதேசம் ப்ரீச்சிங், கொள்கை டாக்ட்ரைன். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. அடுத்தது பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இயற்கை வங்கூல் ஆட்ட. இதுல வங்கூல் என்ற அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. வங்கூல் என்பது காற்றை குறிப்பதாகும். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார், வேலை செய்ததால் இருக்கிறார் கபிலன் களைப்பாக. இதுல பார்த்தவனே சொல்லிடலாம். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார் என்பது சரியான தொடர். ஓர் சரியாக அமைந்த தொடர். ஓர்னா எதற்கு வரும்? உயிர் எழுத்து. இது எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க சரியான ஒன்று. ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். இதுல ஓர் உயிர்மை எழுத்துக்கு வராது. இதுல ஒரு அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு என்ன உயிர் எழுத்து வந்திருக்கும். இது ஓர் தப்பு. ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் என்பது சரியான தொடர். நீகான் என்ற சொல்லின் பொருள் என்ன? நீகான், நீகான்னா நாவாய் ஓட்டுபவன் தான் நீகான் என்று அழைக்கப்பட்டார். வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. வங்கம்னா எதை சொல்லுவோம்?
வங்கம் என்பது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா கப்பலை குறிப்பது வங்கமாகும். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? நிலத்தினிடையே. இதுக்கு என்ன வரும்? நிலத்தின் கூட்டல் இடையே என்பது சரியான சொல்லாகும். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. கா என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? வராது. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கனி என்பது சரியான எதிர்ச்சொல்லாகும். விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக. விகார புணர்ச்சி எதுல வரும்? தோன்றல், திரிதல், கெடுதல். இதுல எது இதுல தமிழ் தாய் தோன்றல், இதுல வில்கொடி, திரிதல், மனம் கூட்டல் மகிழ்ச்சி, இதுல கெடுதல். அப்போ வாழை மரம் என்பது இதுல தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய், வில் கூட்டல் கொடி, விற்கொடின்னு மாடி இருக்கும். மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி. இதுல வாழை கூட்டல் மரம், வாழை மரம். இது இயல்பு புணர்ச்சியில வரும். சரியான ஒன்று வாழை மரம் என்பதாகும். பின்வரும் வாக்கியங்களில் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை. இதுல இக்குவல்ல. அதே மாதிரி மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. அடுத்தது மெய்கீர்த்திகள் புலவர்களால். இதுல சரியான ஒன்று பாருங்க. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. ஆப்ஷன் சியும் மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. இதில் நான் இதை மாற்றி கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் இதில் இப்பு வரல பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் கன்ஃபியூஸ் ஆகிறது. பொறிக்கப்பட்டவை. அப்போ இதற்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. நான் பிசி சேர்ந்துருக்குன்னு நினச்சிட்டேன். சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது சரி. இது கற்றோருக்கு இக்குவல்ல சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. இதுல இப்புவல்ல. அப்போ கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி 1 மற்றும் 4 சந்தி பிழையற்ற வாக்கியமாகும். சந்தி பிழை நீக்குக. இதுல பாருங்க, ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. இதுதான் சரியான ஒன்று. இதுல இம்மு வருது, யானைக்கு இச்சு வருது. இதுல எதுவுமே வரல. இதெல்லாம் தவறு. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு என்பது சரியான ஒன்று. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சென்டென்ஸ். இதை நம்ம தமிழ்ல எப்படி எழுதுவோம்? சென்டென்ஸ் என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன்ல சொற்றொடர் என்பது சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. டிஜிட்டல் ரெவல்யூஷன். டிஜிட்டல் ரெவல்யூஷன் இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஆப்ஷன்ல மின்னணு புரட்சி என்பது சரியான விடை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழர்கள் எதன் வழியாக போர் செய்யும் எதை போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள். இப்படி ஆப்ஷன்ல பாருங்க என்ன வரும்? பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள். ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய், வங்கம், தோணி, களம் இதெல்லாம் எதை குறிக்கும் சொல்? இது எதை குறிக்கும்? பல வகையான கடற்கலன்கள் என்பதுதான் சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணை எது? இதுல நடக்கிறது. கேட்டார்னா கேள்னு வந்திருக்கும். வாலியர்னா வால், சென்றனர்னா செல். இதுல நடக்கிறது என்பது சரியான வேர்ச்சொல். வேர்ச்சொற்களை தேர்வு செய்க. அறிஞர் இதனுடைய வேர்ச்சொல் என்ன? இதற்கு அரி என்பது சரியான வேர்ச்சொல்லாகும். மாவரிசையில அகரவரிசை. மோதல், மழை, மேகலை, மயிலை. இதற்கு மழை, மேகலை, மை, மோதல் என்பது சரியான அகரவரிசை. வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன?
இது 2013-14 விஓவில் கேட்ட ஒரு கேள்வி. வாட்ஸ்ஆப் என்பது புலனம் என்பது சரியான விடை. எங்கள் தமிழ் என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் கி.வா. ஜெகநாதர், உருத்திரங்கண்ணனார், முடியரசன் சார்ந்த கேள்விகள் இருக்கும். எங்கள் தமிழ் என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள். ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஓலமிடம் கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே, இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் தமிழ் ஒலியின் கவிதைகள். கூற்றுகளை ஆராய்க. தமிழ் ஒலியும் கேள்விகளும் 1 or 2 இருக்கும். நாமக்கல் கவிஞர் தமிழறிஞர், கவிஞர் மற்றும் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கினார். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரியான ஒன்று. அவர் கவிஞர், தமிழறிஞர் மற்றும் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞராவார். கவிஞர் தமிழொலி குறித்த கூற்றுகளுள் எது தவறானது? இவர் புதுவையில் பிறந்தவர், பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதியாரின் மாணவராகவும் விளங்கியவர், மே தினமே வருக, குருவிப்பட்டி, கவிஞனின் காதல் முதலானவை இவரின் படைப்புகளாகும். இதில் பார்த்தீங்கன்னா தவறான கூற்று பார்த்தீங்கன்னா கூற்று 2 மற்றும் தவறானது. ஏன்னா இவர் பாரதியாரின் வழித்தோன்றல் சரி, இவர் பாரதிதாசனின் மாணவராக விளங்கினார் என்பதுதான் சரியான ஒன்று. பாரதியாரின் வழித்தோன்றல், பாரதிதாசனின் மாணவராக விளங்கியவர் கவிஞர் தமிழொலியாவார். 7 பெருவள்ளல்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? 7 பெருவள்ளல்கள் 7 பெருவள்ளல்கள் என்ற நூலை எழுதியவர் கி.வா. ஜெகநாதன் அவர்கள். நிதம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின்றெதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் என்று பாடியவர் யார்? நிதம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின்றெதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞராவார். காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே என்று கூறியவர் யார்? இது நம்ம பார்த்துருப்போம். இது சிலேடையாக கூறியிருப்பார். யாருன்னு பாருங்க, கி.வா. ஜெகநாதன் அவர்கள். காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என்று கூறியவர் கி.வா. ஜெகநாதன் ஆவார். ஊற்றெடுத்த அன்புரையால் ஒழுங்க வைத்தில் உலகத்தில் தமிழ் மொழிக்கு நிகரும் உண்டோ என்று பாடியவர் யார்? ஊற்றெடுத்தே அன்புரையால் ஒழுங்க வைத்தில் உலகத்தில் தமிழ் மொழிக்கு நிகரும் உண்டே என்று பாடியவர் நாமக்கல் கவிஞராவார். நீங்களும் கவி பாடலாம் என்ற நூலை எழுதியவர் யார்? நீங்களும் கவி பாடலாம் இந்த நூலை எழுதியவர் யாருன்னு பாருங்க, கி.வா. ஜெகநாதன் அவர்கள். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருந்து கேள்விகள். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் தான் காந்திய கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். பலே பாண்டியா பிள்ளை நீ ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் யார்? பலே பாண்டியா பிள்ளை நீ ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்டப்பட்டவர் நாமக்கல் கவிஞராவார். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என கூறியவர் யார்? தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையாவார். நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா அவர் படைப்புகள், இது ஓல்டு புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க பாக்ஸில். இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5, அடுத்தது கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4 என்பது சரியான. அதாவது இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்பு 4ஐயும் படைத்துள்ளார். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நாமக்கல் கவிஞருக்கு நடுவண் அரசு தான் என்ன பண்ணாங்க, பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது. இதில் நூல்கள் ஆசிரியர்கள், இதில் நம்ம நாமக்கல் கவிஞருக்காக இந்த கொஸ்டின் எடுத்திருக்கோம். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். தெய்வ திருமலர் யாரால் இயற்றப்பட்டதுன்னா நாமக்கல் கவிஞரால். பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனால் இயற்றப்பட்டது. கண்ணன் பாட்டு பார்த்தீங்கன்னா பாரதியாரால் இயற்றப்பட்ட நூலாகும். தெய்வ திருமலர் என்ற நூலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர். கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க.
இதுவும் ஓல்டு புக்கில் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். இது வந்து ஓல்டு புக்கில் இருக்குது. இதுதான் வந்து அவருடைய கவிதை தொகுப்புகள். திருமலர், இசைமலர், சமுதாய மலர் மற்றும் பல்சுவை மலர்களாகும். உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று வழிநடை பாடலை இயற்றியவரும் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் ஆவார். அடுத்தது பாருங்க, இதுவும் ஈவா ஜெகநாதன் அவருடைய நூலை தெரிஞ்சுக்கிறக்காக. தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன், பிடிசாம்பல் அண்ணா, தாலாட்டு ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதனால் இயற்றப்பட்டது. ஆப்ஷனில் பாருங்க 2143 தான். தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன், பிடிசாம்பல் அண்ணா, தாலாட்டு ஜெயகாந்தன் அவர்களால் இயற்றப்பட்டது. மிட்டாய்க்காரன் என்ற நூலை இயற்றியவர் கீவா ஜெகநாதன் ஆவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் கீவா ஜெகநாதனுக்காக எடுக்கப்பட்டது. காற்றிலே மிதந்த கவிதை இயற்றியவர் மு. அருணாச்சலம். ஏற்றில் எழுதா கவிதை அன்னகாமு. பவளக்குடி மாலை கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் இயற்றியவர் கீவா ஜெகநாதன் அவர்கள். இதில் நாடோடி இலக்கியம் என்ற நூலை இயற்றியவர் கீவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்ன பார்த்தோம், மிட்டாய்க்காரன் இந்த நூலை இயற்றியவரும் கீவா ஜெகநாதன் ஆவார். இது வந்து உருத்திரங்கண்ணனாருக்காக. சிறுவானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாற்றுப்படை நக்கீரர். பொருணராற்றுப்படை முடத்தாம கன்னியார். பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாளையை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஆவார். இளந்திரையன் பெருமையை உருத்திரங்கண்ணனார் பாடிய நூல் எந்த நூல்? இளந்திரையன் பெருமையை உருத்திரங்கண்ணனார் பாடிய நூல் பெரும் பானாற்றுப்படை என்பது சரி. தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர் யார்? அது பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். அவரை பாட்டுடை தலைவனாக கொண்டு 10 பாட்டு நூலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஆவார். அதில் பாட்டுடை தலைவன் யாரு, இயற்றியது என்ன, அதுக்கு சிறப்பு பெயர்கள் என்னங்கிறதும் முக்கியமான கேள்வி. ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டிற்கு மீட்சிக்கு பாடுபவன் கவினாவான் என்று பாடியவர் யார்? ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்று பாடியவர் முடியரசன் ஆவார். அடுத்தது முடியரசன் சார்ந்த நூல்கள். முடியரசன் இயற்றிய நூல் காவியப்பாவை, சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன், குமரகுருபர் சகலகலாவல்லி மாலை. கண்ணதாசனால் இயற்றப்பட்டது மாங்கனி. இவரும் கண்ணதாசனும் நம்ம சிலபஸில் இருக்காங்க. அதே மாதிரி முடியரசனும் இருக்காங்க. முடியரசன் காவியப்பாவை, சச்சிதானந்தால் இயற்றப்பட்டது ஆனந்தத்தேன், குமரகுருபரர் சகலகலாவல்லி மாலை, மாங்கனி என்ற நூல் கண்ணதாசனால் படைக்கப்பட்டது. அடுத்தது உங்களுக்கு சுரதா எது? எச்சில் இரவு, முடியரசன், பூங்குடி, வீரகாவியம், காவியப்பாவை. இந்த 3 நூலும் மறக்காமல் வச்சுங்க. முடியரசனால் இயற்றப்பட்டது பூங்குடி, வாணிதாசன் கொடிமுல்லை, ஆலந்தூர் கோ மோகனரங்கன் வந்து பள்ளி பறவைகள் என்ற நூலை இயற்றியுள்ளார். குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு பட்டம் என்ற பட்டம் வந்து முடியரசனுக்கு வழங்கப்பட்டது. கீழ் காண்பவனவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது? இதில் இயேசுகாவியம் படைத்தவர் கண்ணதாசன். இதில் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முடியரசன் அவர்களால் இயற்றப்பட்டது. காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார்? காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் முடியரசன் ஆவார். கவிஞர் முடியரசன் எழுதாத நூல், இதில் நம்ம பார்த்தோம்னே சொல்லிடுவோம், தேன்மலை. சுரதா நினைக்கிறேன், சுரதா அவர்களால் இயற்றப்பட்டது. காவியப்பாவை, வீரகாவியம், பூங்குடி வந்து முடியரசன் அவர்களால் எழுதப்பட்ட நூல். திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற பாராட்டு பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அவர்கள் தான் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்பட்டவர். முடியரசன் இயற்றாத நூல் பூங்குடி, வீரகாவியம், காவியப்பாவை அவரால் இயற்றப்பட்டது. நீலமேகம் என்ற நூல் முடியரசன் அவர்களால் இயற்றப்படாத நூலாகும். வெறியி என்பது என்ன அளபடை? அளபடை என்பது இப்போ செய்யுள் ஓசை குறையும் இடத்தில் நீண்டொலிக்க பயன்படுவது அளபடை. இதில் உயிரளபடை, ஒற்றளபடைன்னு பார்த்துருப்போம். வெறியி என்பது என்ன அளபடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடையாகும். சரியான இணையை தெரிவு செய்க. இதில் சொல்லும் பொருளை சரியான இணை என்ன?
இதில் சரியானது நொடை என்பது விலையை குறிக்கும். ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? ஏலாதி இது 10th ஓல்டு புக்கில் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா யூனிட் 7ல் வந்த ஒரு முக்கியமான டாபிக். ஏலாதி வந்து பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும் ஏலாதி. மருத்துவ பெயரில் அதாவது மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் என்ன? இதில் மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் திருகடிகம் மற்றும் ஏலாதி. இதில் 3 அறக்கருத்துக்களை கூறும், இதில் 6 அறக்கருத்துக்களை கூறும் நூல் திரிகடிகம் ஏலாதி மருந்து பெயர்களில் அமைந்த இரு நூல்களாகும். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். இவரும் பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்கார். அடுத்தது பெரியோரை பேணி தமரா கொளல். இதில் தமர் என்பதன் பொருள் என்ன? பெரியாரை பேணி தமரா கொளல். இதில் தமர் என்பது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா துணையை குறிப்பதாகும். முசிறி துறைமுக பட்டணத்தில் பந்தர் என்ற பெயரிடப்பட்ட இடம் எது? முசிறியில் பந்தர்னு ஒரு பகுதியை அழைப்பாங்க, அந்த பகுதி எது? அவங்க அரேபியர் வணிகம் செய்த இடம்தான் பந்தர் என அழைக்கப்பட்டது. பொறுத்துக. இது வந்து பார்த்திங்கன்னா சந்தை ரிலேட்டடாக உங்களுக்கு கேள்வி. அப்படி ஆப்ஷனில் பாருங்கள், தோவாளை, அய்யலூர், ஈரோடு, நாகப்பட்டினம். தோவாளை பூச்சந்தை, அய்யலூர் ஆட்டுச்சந்தை, ஈரோடு ஜவுளிச்சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை. இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று. கூற்று இத்து இன் ஆகிய எழுத்துக்கள் இன எழுத்துக்களாகும். இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர். காரணம் இத்து இன் இவ்விரண்டு எழுத்தும் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. இத் இன் இதில் சொல்லி பார்த்தீங்கன்னாவே தெரியும், நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. இதை வந்து என்ன சொல்லுவோம்? இன எழுத்துக்கள். ஆப்ஷனில் கூற்று காரணம் இரண்டும் சரியான ஒன்று. பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க. மழை நன்கு பெய்தது, இணைப்பு சொல் என்ன வரும்? எங்களால் விளையாட முடியவில்லை. அப்படி ஆப்ஷனில் பாருங்க, மழை நன்கு பெய்தது, எனவே எங்களால் விளையாட முடியவில்லைன்னு வரும். ஏனென்றால், மேலும், ஏனெனில் இதெல்லாம் வந்து தவறு. எனவே என்பது தான் சரியான இணைப்பு சொல். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். இதற்குரிய வினா என்ன வரும்? பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். சரியான வினா பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்பது சரி. இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸிலிருந்து சில கேள்வி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் என்ன? இதில் பட்டுக்கோட்டையார் மற்றும் வேலு நாச்சியார் சார்ந்த கேள்விகள் இருக்கும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மக்கள் கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். உச்சிமலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் யார்? மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டையார் ஆவார். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது? வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அவர் பிறந்த ஆண்டு கிபி 1730 ஆண்டு என்பது சரி. அடுத்தது ஒரு 3 கேள்விகள். வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? வேலு நாச்சியாரின் அமைச்சர் ஆப்ஷனில் தாண்டவராயர் ஆவார். வேலு நாச்சியார் யாருடைய நினைவாக நடுகள் நட்டார்? யாருடைய நினைவாக வேலு நாச்சியார் நடுகள் நட்டார்னு பாருங்க. உடையாள் நினைவாகத்தான் வேலு நாச்சியார் நடுகள் நட்டார். ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது? வேலு நாச்சியார் படைப்பிரிவில் ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குன்னு பாருங்க, மருது சகோதரர்களுக்கு வழங்கப்பட்டது. மக்கள் கவிஞர் பிறந்த ஊர் எந்த ஊர்? இது ஓல்டு புக்கில் இருக்கும். மக்கள் கவிஞர் பிறந்த ஊர் செங்கற்படுத்தான் காடு என்ற ஊராகும். வேலு நாச்சியாரை மணந்து கொண்டவர் யார்?
வேலு நாச்சியாரை மணந்து கொண்டவர் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் ஆவார். ஐதர் அலி அவர்கள் வேலு நாச்சியாருக்கு உதவ விரும்பி எத்தனை படை வீரர்களை அவருடன் அனுப்பினார்? ஐதர் அலி பார்த்தீங்கன்னா 5000 படை வீரர்களை அனுப்பினார். ஆங்கிலேயர் எந்த ஆண்டின் போது சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்தார்? ஆங்கிலேயர் எந்த ஆண்டின் போது சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்தார்னு பார்த்தீங்கன்னா 1772ஆம் ஆண்டு. கீழே கொடுக்கப்பட்டவைகளை கவனி. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் மகள் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் தமிழ் மட்டுமில்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளை கற்றவர். சிலம்பம், குதிரையேற்றம், வாள்போர், வில்பெயர்ச்சி ஆகியவற்றை முறையாக கற்றவர். சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை திருமணம் செய்து கொண்டார். இதில் எது கூற்று சரின்னு பாருங்க. இதில் அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்த பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலு நாச்சியார் அவர்கள். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க எந்த இடத்தில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? அந்த இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோட்டை. விருப்பாட்சி கோபால நாயக்கர் பாதுகாப்பில் இருப்பார். திண்டுக்கல் கோட்டையில் தான் படையை திரட்டுவார். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காத உடையாளுக்கு வேலு நாச்சியார் செய்த சிறப்பு என்ன? உடையாள் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் நடுகள் அமைத்தார். வேலு நாச்சியார் வாழ்ந்த காலம் என்ன? இதில் பிறந்த ஆண்டு பார்த்தோம். வேலு நாச்சியார் வாழ்ந்த காலம் 1730 முதல் 1796ஆம் ஆண்டு வரை. வேலு நாச்சியாரின் படையானது முதலில் எந்த பகுதியினை முற்றுகையிட திட்டமிட்டது? வேலு நாச்சியார் படையில பார்த்தீங்கன்னா அவங்க காளையார் கோவில் பகுதியினை முற்றுகையிட திட்டமிட்டனர். தமது பாடல்களின் வழியாக உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? தமது பாடல்களின் வாயிலாக உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். ஜெயகாந்தன் கவிதை இது. அதாவது எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். அதாவது பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். ஜெயகாந்தன் கவிதை எழுதியிருப்பார். யாரை பற்றி அவர் எழுதியிருப்பார்? இதுல எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். இவர் பட்டுக்கோட்டையாரை பற்றி ஜெயகாந்தன் எழுதியிருப்பாரு. கடைசி ஒன்று, பொருத்தமான பழமொழியை கண்டறி. கற்றாரை கற்றாரே காமுறுவர். இதற்கு பொருத்தமான பழமொழி என்ன? கற்றாரை கற்றாரே காமுறுவர். இதற்கு பாம்பறியும் பாம்பின் கால் என்பது சரியான ஒன்று. கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூல் எது? தாராபாரதி எழுதாத கவிதை நூல் இது. அந்த நூல் எது? இதுல தாராபாரதினாவே இந்த 3 நூல்கள், புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, இன்னொரு சிகரம். இது அவரால் எழுதப்பட்டது. சொந்த சிறைகள் என்பது அவரால் எழுதப்படாத நூலாகும். தாராபாரதியின் கவிதையில் வெளிப்பட்ட கருத்து. இது ஓல்டு புக்ல அந்த திண்ணையை இடித்து தெருவாக்கு, அதுல வெளிப்படும் கருத்து என்னன்னு பாருங்க. தாராபாரதியின் கவிதையில் வெளிப்பட்ட கருத்து என்ன? ஆப்ஷன்ல அதுல தன்னம்பிக்கை கொள் என்னும் கருத்து வெளிப்பட்டுள்ளது. ஒத்துழையாமை இயக்க காலகட்டத்தில் காயிதே மில்லத் எங்கு பயின்று கொண்டிருந்தார்? ஒத்துழையாமை இயக்கத்துல தான் அவர் இணைந்து பணியாற்றுவார். அப்பொழுது அவர் எங்கு பயின்று கொண்டிருந்தார்? அப்பொழுது அவர் பயின்ற கல்லூரி பார்த்தீங்கன்னா திருச்சி தூய வளனார் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார். அடுத்த ஒன்று, இதுல நூல்களுக்காக இந்த கேள்வி. சிக்கனம் இது யாரால் இயற்றப்பட்டது? மனிதநேயம், காடு, அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. சிக்கனம் இது சுரதா அவர்களால் இயற்றப்பட்டது. மனிதநேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கன் அவர்களால் இயற்றப்பட்டது. காடு வாணிதாசன். வேலைகளல்ல வேள்விகளே என்ற நூலை இயற்றியவர் கவிஞர் தாராபாரதி. அப்போ வேலைகளல்ல வேள்விகளே என்ற நூலை இயற்றியவர் யாருங்கிறதையும் ஞாபகம் வச்சுங்க. விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர் யார்?
இது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. விரல்கள் 10 மூலதனம் என்றவர் யாருன்னு பாருங்க, தாரா பாரதி அவர்கள். வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார்? வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் தாரா பாரதி அவர்கள். எந்த இணை சரியானது? இதுல ஆப்ஷன்ல பாருங்க, இதுல எந்த இணை சரியான ஒன்று? இது இமயம் எங்கள் காலடியில், ஆலந்தூர் கோ மோகனரங்கன் நினைக்கிறேன். தாரா பாரதி இது எங்கள் கிழக்கு என்பது சரி. வாணிதாசன் சுட்டு விரல் என்பது தவறு. மூமேதா பசிக்கயிறு என்பது தவறு. சுட்டு விரல் அப்துல் ரகுமான் நினைக்கிறேன். அடுத்து இதுல பார்த்தீங்கன்னா தாரா பாரதி இது எங்கள் கிழக்கு என்ற இணை சரியான ஒன்று. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாரா பாரதி குறிப்பிடும் நூல் என்ன? இதெல்லாம் சமீபத்தில் நடந்த டிஎன்பிஎஸ்சி கேள்விகளில் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாரா பாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள் ஆகும். பின்வருவனவற்றுள் தாரா பாரதி எழுதாத நூல், இதான் பார்த்தோம். புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இருண்ட வீடு யாரால் இயற்றப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். பாரதி தாசனால் இயற்றப்பட்ட நூல் இது இருண்ட வீடாகும். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார்? மணக்கொடை வரதட்சணை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காயிதே மில்லத் அவர்கள். கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் யார்? கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் ஆப்ஷன்ல காயிதே மில்லத் அவர்கள். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் திகழ்கிறார் என்று காயிதே மில்லத்தை போற்றியவர் யார்? தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் திகழ்கிறார் என்று காயிதே மில்லத்தை போற்றியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். காயிதே மில்லத் ஓர் உத்தமமான மனிதர் என்று அவரை பற்றி கூறியவர் யார்? காயிதே மில்லத் ஓர் உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை போற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள். காயிதே மில்லத் அவர்கள் எப்போது சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார்? எந்த ஆண்டுகளில் காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார்? அந்த ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 1946ஆம் ஆண்டு முதல் 1952ஆம் ஆண்டு வரை. இந்த மண்ணிலே முதலாக பேசப்பட்ட மொழிகள் எது என்று காயிதே மில்லத் குறிப்பிட்டார்? நம்ம இந்திய மண்ணிலே, அதாவது இந்த மண்ணிலே முதலாக பேசப்பட்ட மொழிகள் என்று காயிதே மில்லத் குறிப்பிடும் மொழி திராவிட மொழிகளாகும். மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட மொழி என்று காயிதே மில்லத் மொழியை குறிப்பிட்டுள்ளார். மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட மொழி என்று காயிதே மில்லத் குறிப்பிடும் மொழி தமிழ் மொழி ஆகும். பரூக் கல்லூரியை எங்கு தொடங்க காயிதே மில்லத் காரணமாக இருந்தார்? பரூக் கல்லூரியை எங்கு தொடங்க காயிதே மில்லத் காரணமாக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தொடங்க என்பது சரியான விடை. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு எந்த ஆற்றின் அலைகள் இசை அமைப்பதாக தாரா பாரதி குறிப்பிட்டுள்ளார்? கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு எந்த ஆற்றின் அலைகள் இசை அமைப்பதாக தாரா பாரதி குறிப்பிட்டுள்ளார்? அது கங்கை என்பது சரி. அறத்தின் ஊன்றுகோலாக யாருடைய சிறிய கைத்தடி விளங்குவதாக தாரா பாரதி குறிப்பிடுகிறார்? அறத்தின் ஊன்றுகோலாக டேஸ் என்னும் சிறிய கைத்தடி விளங்குவதாக தாரா பாரதி குறிப்பிடுவது எதை? அவர் குறிப்பிடுவது காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடிதான் அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குவதாக தாரா பாரதி குறிப்பிடுகிறார். தாரா பாரதி அவருடைய இயற்பெயர் என்ன? தாரா பாரதியின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராதா கிருஷ்ணன் என்பது சரியான ஒன்று. யார் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிப்பதாக தாரா பாரதி குறிப்பிடுகிறார்? அது யார் இயற்றிய இனிமையான பாடல்கள்?
ஆப்ஷன்ல காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் தான் காவிரிக்கரை வரை எதிரொலிப்பதாக தாராபாரதி குறிப்பிடுகிறார். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்ற பாடலை பாடிய புலவர் யார்? எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்று பாடிய புலவர் தாராபாரதி அவர்கள். பொருந்தா சொல்லை கண்டறிக. வடக்கு வாடை, தெற்கு தென்றல், மேற்கு கோடை, கிழக்கு கோடை காற்று என்பது பொருந்தாத ஒன்று. இது வடக்கு வாடை தெற்கு தென்றல்ங்கிறது ஈஸியாக ரைமிங்காக ஞாபகம் வந்துடும். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. மதுரை தமிழ்த்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம். ஆணிவேர் துளிர்த்த தமிழ்த்தாயின் இடம் மதுரை. இதில் ஆப்ஷன் அப்படியே பாருங்க. தமிழ்த்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை என்பது சரியான தொடர். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. இதற்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? தூற்றும்படி, அதற்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? போற்றும்படி என்பது சரியான எதிர்ச்சொல். சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. இதுல சரியான ஒன்று அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. இதுல சரியா இருக்கு. இதுல முல்லைக்கு தேர் இத்து வரல, விட புகழ் பெற்றான், இது தவறு. புலவரின் சொல்லுக்காக இத்து வரல, தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல், இதுவும் தவறு. புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தான் குமணவள்ளல். இதுல ஆப்ஷன் பி தான். 1 மற்றும் 4 சரியான சந்திப்பிழையற்ற வாக்கியமாகும். பொருந்தா சொல்லை கண்டறிக. சேலம் மாங்கனி நகரம், சிவகாசி முத்து நகரம், திருவண்ணாமலை தீபநகரம், மதுரை தூங்கா நகரம். இதுல எது பொருந்தா சொல்? ஆப்ஷன்ல சிவகாசி குட்டி ஜப்பான் என்று நேருவால் அழைக்கப்பட்டது. சிவகாசி முத்து நகரம் என்பது பொருந்தாத இணையாகும். அடிக்கோடிட்ட சொல்லின் எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தி நாமும் குடிப்போம். இதை எழுத்து வழக்கில், பேச்சு வழக்கில் வயிற்றுக்குன்னு இருக்கு. எழுத்து வழக்கில் நம்ம எவ்வாறு கூறுவோம்? ஆப்ஷன்ல வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தி நாமும் குடிப்போம். இதுல வயிற்றுக்கு என்பது எழுத்து வழக்கு. சொல்லுக்கு இணையான பொருள் தருக. காமம், வெகுளி, மயக்கம். இதற்கு இணையானது காமம்னா ஆசை, வெகுளி சினம், மயக்கம் அறியாமை. ஆப்ஷன் டி சரியான ஒன்று. கடைசி ஒன்று ஊழி. இந்த சொல்லுக்கு இணையான பொருளை காண்க. பொருள் காண்க. ஊழி என்பது யுகம் என்பதை குறிக்கும். கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எந்த நூல்? நம்ம பார்த்தவொடனே சொல்லிடுவோம். 1000 தீவு, அங்கையர்கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி இதெல்லாம் அவர் இயற்றிய நூல். கொய்யாக்கனி என்பது அவர் இயற்றாதது ஆகும். ராசதண்டனை இது ஒரு நாடகம். இதை படைத்தது யார்? ராசதண்டனை இந்த நாடகத்தை படைத்தது கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் சிலபஸ்ல இருக்காரு. பின்வரும் நூல்களில் கண்ணதாசன் எழுதாத நூல் எந்த நூல்? பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் இயேசுகாவியம், தைப்பாவை, கள்ளக்குடி மகாகாவியம்லாம் அவரால் இயற்றப்பட்டது. திருக்கை வழுக்கம் யாருன்னு ஞாபகம் வந்திருப்பாங்க. கம்பர் அவர்களால் இயற்றப்பட்டது திருக்கை வழுக்கம். பொருந்தாத ஒன்றை தேர்க. இது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நான் சொல்லிடுறேன். முத்தான முத்தல்லவோ, மிதந்து வந்த முத்தல்லவோ. இதுல கண்ணதாசன் பாடல்கள்ல பொருந்தாதது கேட்டிருக்காங்க. சின்ன பயலே சேதிகைலடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும். இதுல பொருந்தாத கண்ணதாசன் பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பயலே சேதிகளடா. இது பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையார் அவர்களால் இயற்றப்பட்ட பாடல். அந்த பாடல் வரியாகும். கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் பெயர் என்ன? கண்ணதாசன் அவர்கள் பணியாற்றாத இதழ் ஆப்ஷன்ல பாருங்க. தென்றல், முல்லை, தமிழ் மலர் இதில் எல்லாம் அவர் பணியாற்றினார். குயில் என்ற இதழில் அவர் பணியாற்றவில்லை. சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசனின் புதினம் எது?
இதில் ஒரு வரலாற்று புதினமாக அமைஞ்சிருக்கும். சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசனின் புதினம் பார்த்திங்கன்னா சேரமான் காதலி ஆகும். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் யார்? நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்ற கவிதை பாடியவர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் படைத்த நாடகம் எது? இதெல்லாம் அவரால் இயற்றப்பட்டது தான். அவர் படைத்த நாடகம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ராச தண்டனை என்பதாகும். குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? இது குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அவர்களுக்கு. இந்த வீடியோ பதிவில் கண்ணதாசன் மற்றும் குன்றக்குடி அடிகளார் ரிலேட்டடாக கேள்விகள் பார்ப்போம். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் யார்? இது பொது புக்கில். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் ஆப்ஷனில் குன்றக்குடி அடிகளார் ஆவார். கவியரசு எனும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? கவியரசு என சிறப்பு பெயர் பெற்றவர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் எழுதிய நூலின் பெயர் என்ன? இதில் இயேசுகாவியம் என்பது கண்ணதாசன் அவர்களால் படைக்கப்பட்ட நூலாகும். குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழின் பெயர் என்ன? அவர் அருளோசை அப்படிங்கிற இதழையும், இன்னொரு இதழ் எதுன்னு பாருங்க, அறிக அறிவியல், அருளோசை போன்ற இதழ்களை நடத்தி வந்தார். கீழ் கண்டவர்களுள் தமிழக அரசவை கவிஞராக இருந்தவர் யார்? முதல் அரசவை கவிஞர்னு யாருன்னு பார்த்தோம், காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர் பார்த்தோம். இதுல தமிழக அரசவை கவிஞராக இருந்தவர் கவியரசு கண்ணதாசன் ஆவார். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என பாடியவர் யார்? இதுல நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என பாடியவர் கண்ணதாசன் ஆவார். கவிஞன் யானீர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுல நமக்கு காலக்கணிதம் அப்படின்னே வந்துருச்சு. 10th கண்ணதாசன் கவிதை தொகுப்பு தான் இந்த வரி இடம்பெற்றுள்ளது. கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்புல இதில் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் கவிதை தொகுப்பு காலக்கணிதத்தில் இடம்பெற்றுள்ளது. இயேசுகாவியம் படைத்தவர் யார்? இயேசுகாவியம் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் ஆவார். கண்ணதாசன் இயற்றிய செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் என தொடங்கும் கவிதையானது கீழ்கண்ட எந்த உணர்வை உணர்த்துகிறது? இது ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து. கண்ணதாசன் இயற்றிய செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் என தொடங்கும் கவிதையானது எந்த உணர்வுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் உணர்வை வெளிப்படுத்துகிறது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என பாடிய கவிஞர் யார்? இந்த பாடல் வரியெல்லாம் கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என பாடியவர் கண்ணதாசன் ஆவார். கண்ணதாசன் பிறந்த ஊரின் பெயர் என்ன? கண்ணதாசன் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிறுகூடல் பட்டி என்பதாகும். கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் படைத்த நாடகம் எது? கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் படைத்த நாடகம் ராசதண்டனை ஆகும். கண்ணதாசன் இயற்றிய புதினங்களில் எந்த புதினமானது சிறந்த வரலாற்று புதினமாக உள்ளது? அவர் இயற்றிய புதினங்களில் எந்த புதினம் சிறந்த வரலாற்று புதினமாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி என்ற புதினம். கண்ணதாசன் அவர்களின் பிறப்பு இறப்பு ஆண்டுகள் என்ன? பிறப்பு இறப்பு ஆண்டுகள் என்ன? அவர் 1927 ஆண்டு முதல் 1981 ஆண்டு வரை. கண்ணதாசனின் புனைப்பெயர்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? இது ஓல்டு புக்கில் அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. பார்வதிநாதன், காரைமுத்து புலவர், வணங்காமுடி, ஆரோக்கியநாதன் என்பது தவறான ஒன்று. ஒருமை பன்மை பிழை நீக்குக, யானை படையும் குதிரையும் படையும் சென்றார்கள். இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க, யானை படையும் குதிரை படையும் சென்றன என்பது சரியான தொடர். பொருந்தா சொல்லை கண்டறிக. நான் அல்லேன், நாம் அல்லோம், நீ அல்லை, அடுத்தது நீ வீர் அல்லீர்னு நினைக்கிறேன். இது தவறான ஒன்றாகும்.
ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் ஒளியியல், போனோலஜி, இதழியல், மேகசின் என்பது தவறு, ஜேர்னலிசம்னு வரும். அடுத்தது எழுத்திலக்கணம், ஆர்த்தோகிராஃபி, மொழியியல், லிங்குஸ்டிக்ஸ். இதழியல், மேகசின் என்பது பொருந்தாத சொல்லாகும். வேர் சொல்லின் வினையால் இணையும் பெயர் கொடு. இதற்கு வினையால் இணையும் பெயர் என்ன? இது தொழிற்பெயர், கொடுத்த பெயரெச்சம், கொடுத்து வினையச்சம், கொடுத்தோர் என்பது வினையால் இணையும் பெயராகும். இருவினைகளின் வேறுபாடு அறிக. முதலாளி என்ன பண்ணாரு, தொழிலாளி என்ன பண்ணாரு? முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார் என்பதுதான் சரியான இருவினை. கடைசி ஒன்று, புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்க. இதுல புலி பரல் அப்படின்னு கொடுக்கல. குட்டி, பரலை, குளவி. இது புலி பொருந்தும் சொல். சரியான சொல் பார்த்தீங்கன்னா வேங்கை, வேங்கை புலின்னு நம்ம சொல்லுவோம். தேங்க்யூ ஆல்.